ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம செய்ய போகிறது சேமியாவில் இடியாப்பம் செய்ய போகிறோம். ஸ்வீட் இடியாப்பம் செய்கிறோம். நம்ம அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லவ்லி டேஸ்டி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு, சேமியா இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இடியாப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு கப்பு சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கு அது முழுகிற அளவுக்கு நம்ம இதில் தண்ணி ஊற்ற போகிறோம். 5 நிமிஷம் இதை நம்ம மூடி வைக்க போகிறோம். 5 நிமிஷம் ஆயிட்டு இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் வடிகட்டிடுங்க. இதை நம்ம இட்லி தட்டில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு நம்ம இப்போ இதை இடியாப்பம் மாதிரி வச்சிடணும். எண்ணெய் தடவி வைங்க. இல்லைன்னா துணி உள்ளதுன்னா துணி மேலே போட்டு அது மாதிரி வைக்கலாம். இப்போது நம்ம இதை வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சு அவிக்க வேண்டியதுதான். ஆமாம், இப்போ நம்ம எதுக்கு இது மாதிரி செஞ்சு காட்டுறேன்னு சொன்னால், நம்ம இப்போ நீங்கள் யாராவது வந்துட்டாங்க திடீர்னு, அப்போதைக்கு நம்ம உடனே என்ன செய்வோம், கேசரி தான் கிண்டுவோம். அப்போ நம்ம திடீர்னு நம்மள்ட்ட சேமியா இருக்குன்னா நம்ம எடுத்து கேசரி கிண்டுவோம். எப்போ பார்த்தாலும் கேசரி கிண்டுறோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அலுப்பாகவும் இருக்கும், செஞ்சு வைக்க ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கு இது மாதிரி திடீர்னு 5 நிமிஷம் தான் ஆகும் செஞ்சிடலாம். இப்போ இது 5 நிமிஷம் வேகணும். இப்படி வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போது வெந்துட்டு நம்ம எடுத்து தட்டில் கொட்டி நல்லா உதுத்து விட்டுக்கணும். இப்போ நல்லா வெந்து நல்லா இடியாப்பம் பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம இப்போ தனித்தனியாக உதுத்து விட்டுக்கணும். இப்போது நம்ம தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு ஸ்பூன், 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய் காஞ்சோன்னே இந்த முந்திரியும் திராட்சையும் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. இப்போது முந்திரி திராட்சை நல்லா புரிஞ்சிட்டு இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, வடித்து வச்சுருக்க இந்த வேக வச்சு வச்சுருக்க சேமியாவையும் போட்டுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. நல்லா பொலன்னு ஆக்கிக்கங்க. இதை போட்டோன்னே தேவையான அளவு சீனி போட்டுக்கோங்க. இதுக்கு எவ்வளோ தேவை அப்படின்றது தெரியும். ஆனால் அடுப்புலேருந்து இறக்கி போடாதீங்க. அடுப்பில் இருக்கும்போதே அந்த ஜீனி போட்டுக்கோங்க. அந்த ஜீனி நம்மளுக்கு பாகு அந்த கரைஞ்சிருக்கணும். ஜீனியாக தெரியக்கூடாது, அது கரைஞ்சிருக்கணும். அதுக்காக தேவையான அளவு ஜீனியை போட்டுக்கிட்டு சிம்மில் வச்சுட்டு கிளறுங்க. இப்போது இதில் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு மறுபடியும் உப்பு போட தேவையில்லைன்னா நீங்கள் சேமியா ஊற வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போயே ஒரு 1/4 ஸ்பூனு உப்பை போட்டு அந்த தண்ணியில் அதில் சேமியாவை போட்டு ஊற வச்சுக்கலாம். மறந்துட்டா இது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது ஏலக்காய் பொடி போடுறேன். ஏலக்காய் பொடியும் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அது போடுறேன். நம்ம இடியாப்பம் செய்கிறோன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்னா, இடியாப்பம் வெந்தோடனே இறக்கி உதுத்துட்டு அதில் ஜீனி போட்டு தேங்காய் போட்டு தான் நம்ம சாப்பிட கொடுப்போம். ஆனால் இதை நம்ம அடுப்பில் வச்சு அந்த ஜீனி கரையிற அளவுக்கு கரைச்சிட்டு தான் நம்ம அதுக்காக தண்ணிலாம் ஊற்ற வேணாம். இது மாதிரி செஞ்சாலே ஜீனி கரைஞ்சிரும். இப்போ நீங்கள் இன்னும் தேங்காய் பூ கூட நிறையா போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் போடும்போது நிறையா தேங்காய் பூ போடுங்க. அப்போ தான் பிள்ளைங்க சாப்பிடும்போது அதுங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் நல்லது உடம்புக்கு, அதனால் தேங்காய் சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு இப்போ ஒரு 2 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்மளுக்கு ஸ்வீட்டாக நல்ல சேமியா இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. சேமியா இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.